about how to make our study plan for Tamil audience. Physics பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து எப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் நம்ம என்னென்ன முடிக்கணும், நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் என்னென்ன முடிக்கணும், அந்த மிட் ஆஃப் தி மந்த் என்னென்ன முடிக்கணும், எல்லா டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். எண்ட் வரையும் பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் நம்பிக்கை இருக்குது. வெரி ஹைலைட்டிங் NCERT ஹைலைட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது வந்து நான் ஒரு பெரிய கிஃப்ட்டே நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லலாம். Hey guys, in this video we are going to see about how to make our study plan for Tamil audience. The reason being is, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நான் மல்டி லாங்குவேஜ் சீரிஸ் இந்த யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இந்த யூடியூப் சேனல் ஸ்பெஷாலிட்டி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் மல்டி லாங்குவேஜ் நான் நடத்திட்டு இருக்கேன். என்ன டாபிக் எடுத்தால் நான் வந்து உங்கள் தமிழ் ஆடியன்ஸையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் இப்போ இந்த ஸ்டடி டேபிள் ஸ்டடி பிளான் வந்து தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் தெலுங்கு ஆடியன்ஸாக இருந்தாலும் நான் தெலுங்குக்கு தனியாக மல்டி லாங்குவேஜ் சீரிஸ் போட்டு தெலுங்கு, தமிழ், ஹிந்தி அந்த மாதிரி தனியாக சீரிஸ் வச்சு எல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்ன கண்டு நான் போட்டிருக்கணும், சமரைஸ் டைம் எல்லாத்தையும் நான் எல்லா கண்டும் அவங்க லாங்குவேஜ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இன்னும் வேணுமே எல்லாமே பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நான் விஷயம் போட்டிருக்கேன், ஆர்டரைஸ் போட்டிருப்பேன் நான். தட் இஸ் நீங்கள் ஸ்டடி பிளான், ஸ்டடி டைம் டேபிள் போடணும், ஒரு ஷெட்யூலோட போட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி படிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி வந்து ரிவிஷன் எப்படி பண்ணணும், 15 days எடுத்து எப்படி ஒரு கம்ப்ளீட் சாப்டர்ஸ் ஒரு லெஸ் டேஸில் முடிக்கலாம், அதுலேயே 1 2 3 5 7 ரூல் எப்படி அப்டேட் பண்ணுறது அதுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் லைஃப் டைம் மோட்டிவேஷன் நிறைய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பார்க்கலாம். நீ உங்களால் ஸ்டார்டிங்லாம் தான் போட்டிருப்பேன் நான். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நோட்ஸ் எப்படி பண்ணணும், மிஸ்டேக் நோட்ஸ் எப்படி பண்ணணும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து பயோ எடுத்திங்கன்னா NCERT ஜஸ்ட் எல்லாரும் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீட்டாக கிராக் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, NCERT எப்படி பர்ஃபெக்டாக படிக்கணும், டாப்பர் சீக்ரெட்ஸ் வச்சு நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதை எப்படி படிக்கணும்னு சொல்லி ஹைலைட் பண்ணி கெமிஸ்ட்ரி, பயோக்கு நான் போட்டிருக்கேன். இன்னொன்று ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டிருக்கேன், ஹவு டு செலக்ட் எ டீச்சரில் எப்படி நீங்கள் ஒரு டீச்சரை சப்போஸ் யூடியூப்ல வந்து ஏதாவது டீச்சர் செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த டீச்சர் அந்த டீச்சர்னு சொல்லிட்டு. அந்த டீச்சர் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி வந்து நானும் வந்து யூடியூப்ல எது வந்து உங்களுக்கோசம் பெஸ்ட் டீச்சர்ஸ் ஃபார் தமிழ் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா லாங்குவேஜ்ல இருக்கும். சொன்ன 3 லாங்குவேஜ்லையும் எல்லா டீச்சர்ஸ் வந்து நீட்டுக்கு எது பெஸ்ட்டான டீச்சர் சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு போய் பாருங்க. இப்போ நான் போட்டதுன்னு ஏன் சொன்னேன், நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் நான் சொல்லும் போது ஜஸ்ட் நான் ஷார்ட் நோட்ஸ் பண்ணணும்னு சொன்னா மட்டும் போதும். அதுக்கு பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கோம், அது நான் பேசி முடிச்சாச்சு, என்ன பண்ணியாச்சு. சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா தயவு வந்து லிங்க்ல போய் டச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஷார்ட் நோட்ஸ் எதுனாலும் சரி பார்த்து டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இப்போ ஸ்டடி பிளான் போகிறோம். ஸ்டடி பிளான் ரொம்ப மஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்னா, நாங்கள் முன்னாடி ஏதாவது விஷயம் பண்ண போகிறோம் அப்கமிங் டேஸ்ல, ஏன்னா அதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறமா போய் பண்ணலாம் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் லேசினஸ் ஆகி தள்ளி போயிட்டு அது பண்ணாமல் கூட போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுதான் ஸ்டடி பிளான் வந்து எப்போ எந்த டைமில் PVQ சால்வ் பண்ணணும், எந்த டைமில் வந்து மார்க் டெஸ்ட் எழுதலாம், எந்த டைம் வந்து NCERT ரீட் பண்ணணும், எல்லா விஷயம் ஈச் சப்ஜெக்ட்டும் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஹவு டு மேக் ஸ்டடி பிளான் ஃபார் ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட், கோ டு த மெயின் டாபிக் ஆஃப் த வீடியோ. எப்பவுமே ஸ்டார்டிங் வீடியோ என்ன சொல்கிறது, நான் எப்பவுமே ஹவு டு கிராக் NEET 25 அதுதான் நம்ம புக்கோட டைட்டில். அதை நான் டெஃபினட்டாக எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எந்த மூலியமாக சரி. டெஃபினட்டாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக யூஸ் ஆகும். நான் அப்கமிங் வீடியோஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாபிக் பற்றி தான் போட போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் விஷயம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயம் சொல்லி என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிற வீடியோஸ் இப்போ அப்கமிங் இப்போ போட்டிருக்க வீடியோஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எடுத்தே இருக்குன்னா, இப்போ நீட்டுக்கு ஒரு விஷயம் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணணும், ஒரு விஷயம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன விஷயம் பண்ண முடியும், ஏதாவது முன்னாடி பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஷார்ட் நோட்ஸ் பண்ணணும், நான் டைம் டேபிள் போட்டு வச்சுக்கணும், அது மாதிரிலாம் நெசசரி திங்ஸ் நிறைய இருக்கும். நிறைய திங்ஸ் பண்ணால் தான் டெஃபினட்டாக இது வந்து ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டேன், எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஃபைனல் ஸ்டடி பிளான் வந்துட்டேன்னா முடிஞ்ச மாதிரி தான் மேக்ஸிமம். சப்போஸ் ஏதாவது விஷயம் மிஸ் ஆகினா தான் டெஃபினட்டாக அது கூட போட்டுருவேன். முடிஞ்சதுக்கு இது மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே மெயின் கண்டென்ட் ஸ்டார்ட் ஆக போகிறேன். சப்போஸ் ஏன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் யூடியூப் நிறைய சேனலில் பார்த்துக்கூட மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த யூடியூப் சேனல் யாராவது நீட் படிக்கிற பசங்க தான் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தெரியணும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இவ்வளோ ஈஸியாக நம்ம ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ண முடியும், டவுட்டே வரும். அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். ஃபிசிக்ஸும் சரி, கெமிஸ்ட்ரி சரி, பயோவில் வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. பயோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ண பார்ப்பேன். பட் மோஸ்ட்டாக நான் ஃபோக்கஸ் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கும் போது தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சத்தியமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஃபிசிக்ஸில் செம்மையாக இருக்கும். கெமிஸ்ட்ரி சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி நான் ட்ரை பண்ணுவேன் பண்ணுறதுக்கு. டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நான் ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து எப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் நம்ம என்னென்ன முடிக்கணும், நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் என்னென்ன முடிக்கணும், அந்த மிட் ஆஃப் தி மந்த் என்னென்ன முடிக்கணும், எல்லா டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில்.
எண்ட் வரையும் பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஸ்டடி பிளான் ஃபார் ஃபிசிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி டேரெக்டாக சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் எப்போ இந்த டைமில் முடிக்கணும்னு சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக எல்லாரும் பண்ணாத செலக்டிவ் டீச்சர்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்துருப்பீங்க, ஏதாவது ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் சேர்ந்து ஆன்லைன் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இருக்கீங்க, யூடியூப்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு அந்த டீச்சர் நான் சொல்லி கொடுத்தது எனக்கு புரியவே இல்லை சார், நான் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட்டே எனக்கு புரிய மாட்டேன் சார், ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் சாப்டர் அவங்க சொல்றது புரிய மாட்டேன்னு சப்போஸ் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, சார் ஏதாவது யூடியூப்ல எனக்கு அதர் ஆப்ஷனாக ஒரு ஃப்ரீயாக ஏதாவது வீடியோ பார்க்கலாம், எந்த வீடியோ சார் பார்க்க முடியும் எனக்கு அந்த சப்ஜெக்ட்லன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் நாங்கள் டீச்சர் ரெஃபர் பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா, நான் இதுக்கே எக்கான வீடியோ போட்டுட்டேன், ஹவு டு செலக்ட் டீச்சர் சொல்லிட்டு. அந்த வீடியோலேயே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் என்னென்ன டீச்சர்ஸ் பெஸ்ட் ஃபார் ஒரு சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு. உடனே ஓன் லாங்குவேஜ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், டீட்டெயிலாகவும் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், டெஃபினட்டாக நீங்கள் போய் பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஹவு டு செலக்ட் டீச்சர்ஸ் அது ஒன்று ஃபஸ்ட் நீங்கள் நார்மலாக பண்ணிட்டு இருப்பீங்க, பண்ணி நிறைய சாப்டர்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் லெக்சர் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும், எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். அது எப்படின்னா ஃபிசிக்ஸில் மட்டும் ஏதாவது எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது போர்டில் எழுதி போடுவாங்க, ஒரு சம்ஸ் எழுதி போட அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 2-3 சம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அது டீச்சர் சால்வ் பண்ணி காட்டுவாங்க உங்களுக்கு. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் எழுதுனதுக்கு அப்புறமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க சால்வ் பண்ண. அவங்க சார் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் வந்து அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அந்த ஹேபிட்டாக வச்சுக்கிறதால டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பெருசாகும். இன்னொன்று அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சைட் பை சைடு என்ன பண்ணணும், அப்படி வித்தின் த லெக்சர் ரிசல்ட் ட்ரை டு மேக் வித்தின் த லெக்சர்னா அப்படியே கண்டினியூஸாக என்ன பண்ணணும்னா லெக்சர் பார்த்துட்டு அப்படியே ஷார்ட் நோட்ஸை பண்ணிடுங்க. அதே நேரத்தில் வெரி இம்பார்ட்டன்ட், ஷார்ட் நோட்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து மிஸ்டேக் நோட்ஸும் பண்ணணும். மிஸ்டேக் நோட்ஸ் என்ன சார் புதுசாக இருக்கு வார்த்தைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, மிஸ்டேக் நோட்ஸ் எப்படி பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, இந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஹவு டு மேக் ஷார்ட் நோட்ஸ், அதுக்குள்ளேயே நான் வந்து மிஸ்டேக் நோட்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ்டேக் நோட்ஸ் பண்ணுறது மஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு இந்த நாள் லெக்சருக்கு வந்து டிபிபி கொடுத்துருப்பாங்க, இல்லை மாடியூல்ஸ் இருக்கும் உங்ககிட்ட, அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் ஜெனரலாக இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். இது நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் கான்செப்ட் வந்து ஒரு 45-50% அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஆனால் அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கம்பல்சரி இந்த கான்செப்ட் கூட குறைஞ்சிரும். 45-55 அப்படியே முடிஞ்சிடும். அதாவது அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. அது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கும், இதெல்லாம் பண்ணணும், அது பண்ணாதான் ஒரு ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கு என்னென்ன விஷயம் யூனிக்காக நீங்கள் பண்ணணும்னா ரிமைனிங் திங்ஸ் விச் இஸ் யூனிக் என்ன பண்ணணும்னா ஃபிசிக்ஸ் டு ஸ்கோர் 130+ மார்க்ஸ் 150+ மார்க்ஸ் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி எடுக்கணும். இந்த விஷயம் டிஃபரெண்டாக பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பியூஐக்கு சால்வ் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பேக் எக்ஸஸ் ட்ரை பண்ணுங்க. ரிலேட்டட் டு நெட் எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணதில்லை. பேக் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் வராது. சம் கொஸ்டின் வில் பி லிட்டில் பிட், ஒரு கொஸ்டின் 2-3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் கரெக்டாக நீட் ரிலேட்டடாக, அது நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிலேட்டட் டு பியூஐக்கு ரிலேட்டட் மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஃபைனலாக ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின். இதை பார்த்து சார் ஜேஇ மெயின்ஸா சார், நான் நீட் படிக்கிறேன் ஜேஇ மெயின்ஸ் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு புதுசாக கேட்பீங்க நீங்கள். என்ன சொல்கிறேன்னா ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி லெக்சரில் பார்த்துருக்கீங்க, சால்வ் பண்ணியிருக்கீங்க, டிபிபி சால்வ் பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட் எழுதிருப்பீங்க, பியூஐக்கு சால்வ் பண்ணுறீங்க, பேக் எக்ஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்க, இப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்ச ஒரு சாப்டர்ல செம்ம கான்செப்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நிறைய சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு வாட்டி ஃபைனல் டச்சா ஒரு நீட் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின், நீட் ரிலேட்டடாக ஒரு ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து டக்குனு சால்வ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னா உங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பாரியா எல்லா கொஸ்டின் நான் வந்து படிச்சு சால்வ் பண்ணி முடிச்சிருக்கேன், பட் ஆனாலும் ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் கொடுத்தோன்னு நான் வந்து கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். அப்போ நம்ம கம்பல்சரி நீட் கூட நல்லா பண்ணுவோம் போல, நிறைய ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கெத்து கிடைக்கும். ஜேஇ மெயின்ஸ் சொன்னால் நிறைய பேர் வந்து ஜேஇ மெயின்ஸ் தான் கஷ்டம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜேஇ மெயின்ஸ் நீட்டுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க. ஜேஇ மெயின்ஸ் கெத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீட்டும் ஜேஇ மெயின்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் ரிலேட்டட் டு நீட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ரொம்ப லென்த்தான கொஸ்டின் ரொம்ப நேரம் எடுக்குது அந்த மாதிரி கொஸ்டின் வேணும். அந்த மாதிரி டைம்லாம் நமக்கு நீட்டில் கிடையாது. ஜஸ்ட் வந்து நீட் ரிலேட்டட் கொஸ்டின் பண்ணோம் இந்த சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி ஹைலைட்டிங் NCERT ஹைலைட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது வந்து நான் ஒரு பெரிய கிஃப்ட்டே நான் கொடுக்க போறேன்னு சொல்லலாம். இந்த கிஃப்ட் வந்து நிறைய பேர் வந்து தெரியாது, இந்த யூடியூப் சேனல் கொடுக்க போறேன். அது என்னன்னா NCERT ரீட் அண்ட் ஹைலைட். நிறைய பேர் நினைப்பீங்க சார் எது சார் ஃபிசிக்ஸ் ரீட் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸ் நிறைய அசிஸ்டன்ட் கொஸ்டின் எல்லாம் வருது ஃபிசிக்ஸில் கூட. அது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லைன்ஸ் வந்து எது லைன் வந்து நீட்ல கேட்கலாம், டெஃபினட்டாக இந்த லைன்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா லைன்ஸும் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் நான். அது நான் டெஃபினட்டாக கேரண்டியோட உங்களோட சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நான். சப்போஸ் வருங்காலத்தில் நீட் 2025 ஒரு கொஸ்டின் அசிஸ்டன்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா
என்னோட லைன்ஸ் தவிர்த்து நீங்கள் அந்த கொஸ்டின் தவறவே தவறாது அந்த மாதிரி சொல்லுவேன். அந்த மாதிரி இம்பார்ட்டன் லைன்ஸ் மட்டும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். டெஃபினட் அதுக்காக வேறு எதுவுமே பார்க்க ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ரிப்பீட்டடாக பயோ மாதிரி ரிவைஸ் பண்ணதால ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நான் சொல்லுவேன் அதை கூட ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் கிடையாது. இதில் என்னென்ன ப்ரையாரிட்டி இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குன்னா பிவிக்யூஸ் கூட நான் மார்க் பண்ணியிருக்க உள்ளே. அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் இன்டெக்ஸ் கொஸ்டின் சால்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தா 1 or 2 கொஸ்டின் வந்து இந்த நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டேட்டா பேஸ்டாக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ஃபுல் டெரிவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் இங்கே பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக நீட் கொஸ்டின் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி நீட்டில் வரலாம், இந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணணும் இன்சைட் NCERT சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் டிக் பண்ணி என் மார்க் போட்டு வச்சிருக்கேன். மேக்ஸிமம் பே கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் டிக் பண்ண கொஸ்டின் படிச்சீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயம் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆசைப்பட்டீங்க, ஃப்ரீ கிஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கீழே கமெண்ட் செக்ஷனில் ST* ஃப்ரீ கிஃப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன். டெஃபினட்டாக ஃப்ரீ கிஃப்ட் அப்லோட் பண்ணும்போது நான் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கே சொல்லுவேன் யூடியூப்லேயே ஃப்ரீ கிஃப்ட் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஆசைப்படுறீங்க, நீங்கள் வந்து ஆசை இருக்குது சார், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த விஷயம் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ST* ஃப்ரீ கிஃப்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ஸ் அண்ட் சால்ட் எக்ஸாம்பிள்ஸ் டெஃபினட்டாக பண்ணணும். நீங்கள் ஒரே விஷயம் எங்கிட்ட கேட்கலாம், ஒன்று என்னன்னா இந்த பேக் எக்ஸசைஸ் PYQs இன்டெக்ஸ் சால்வ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப் தான் இது விஷயம்லாம் எல்லாமே ஒரு வாட்டி நான் வேணும் சார் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆப் நான் சொல்லுவேன். தட் இஸ் மெமோரேட்டில் பார்த்து நல்ல விஷயம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. PYQs சரி, பேக் எக்ஸசைஸ்லேருந்து எது ரிலேட்டட் ஆஃப் நீட் கூட கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் டெஃபினட்டாக வேணும்னா கூட இக்னோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. JEE மெயின்ஸ் கொஸ்டினும் சம்டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்டெக்ஸ் அண்ட் சால்ட் எக்ஸாம் எல்லாமே இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் மெமோரேட் கூட பை பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு நான் பை பண்ணதால நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து எல்லாம் பண்ணணும் சார், எப்போ சார் எது சார் பண்ணணும், நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அதுவும் நான் கிளாரிட்டி கொடுக்க போறேன், பார்க்கலாம். at what time என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். பிஃபோர் மிட் ஆஃப் ஜனவரி நான் ஆக்சுவலாக சொல்லலை, நான் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். எப்போ வரைக்கும் முடிக்கணும், பிஃபோர் எந்த மந்த்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட டைமில் பொறுத்த வரைக்கும் நான் எப்போ முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா பிஃபோர் மிட் ஆஃப் ஜனவரிக்குள்ள நீங்கள் முடிச்சிடணும் ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ஷன் ஒன்ஸ். என்னென்ன கூட அதோட சேர்த்து என்னென்ன முடிச்சிடணும் 1 2 3 சார் 1 2 3 4 ஒன்று நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செலக்ட் த டீச்சர் ஃபஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க. லெக்சர் பார்த்துட்டு இருப்பீங்க. MCQ லெக்சரில் பார்த்தீங்கன்னா MCQ உள்ள இருக்க சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஷார்ட் நோட்ஸ் பண்ணியிருப்பீங்க. மிஸ்டேக் நோட்ஸ் பண்ணணும். மாடல்லாம் சால்வ் பண்ணிருப்போம். DPM முடிச்சிருக்கோம். ஃபைனலில் இது மட்டும் PYQs கம்பல்சரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் பண்ணிடணும் சார். எப்படி சார் இதெல்லாம் இது கூட ஓகே சார், எல்லாம் முடிச்சிருவாங்க. இது PYQs எப்படி சார், அதுவும் பிஃபோர் ஜனவரி சார் முடிக்கிறது நீங்கள் டவுட் வரலாம். அது நான் என்ன சொல்லுவேன்னா, சப்போஸ் இது நார்மலாக எல்லாம் முடிச்சிருவீங்க. இந்த PYQ சால்வ் பண்ணுறது எப்படின்னா, நார்மலாக இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் எழுதிங்க. சாப்டர் ஒரு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 2 சாப்டர் 3, அதே மாதிரி வந்து பயோலேருந்து ஒரு 2 சாப்டர், இப்போ கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சின்ன டெஸ்ட் வைப்பாங்க அந்த இந்த டைம்லேருந்து. அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா வந்து மிஸ்டேக் நோட்ஸ் பார்ப்பீங்க. ஃபைனல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஷார்ட் நோட்ஸ் இந்த மிஸ்டேக் நோட்ஸ் படிச்சிங்களா, படிச்ச நாலேஜ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி PYQ சால்வ் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் PYQ சால்வ் பண்ணதுக்கப்புறம் டேரக்டாக டெஸ்ட் எழுதுங்க. அப்படி பண்ணுறதால உங்கள் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக பிஃபோர் ஜனவரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே வாட்டி PYQs ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் பண்ண முடியும். டெஃபினட்டாக இது ரொம்ப நல்ல ஐடியா. டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று வந்து பிஃபோர் மிட் ஆஃப் ஜனவரி டு அரௌண்ட் 2.5 months இந்த மந்த்தில் தான் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா 5 6 7 8 அதுதான் இந்த பேக் எக்ஸசைஸாக இருக்கட்டும், இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டினாக இருக்கட்டும், JEE மெயின்ஸ்க்கு சப்போஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, ஹைலைட் பண்ணி நான் கிஃப்ட் கொடுத்துறேன். இந்த கிஃப்ட் வந்து நீங்கள் அந்த டைமில் கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கும். அந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, எப்போ எந்த விஷயம் இந்த NCERT டெலிட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டெக்ஸ் அண்ட் சால்ட் எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதை முடிச்சுட்டு இருக்கணும். இது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுவும் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் 2.5 months வரைக்கும் இதே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது எப்படி பண்ணணும்னா ஆஃப் ஆஃப் த டே ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணி 2.5 monthsக்குள்ளே முடிச்சிடணும். இது சார் அனதர் ஆஃப்டர் 2.5 months என்ன சார் பண்ணணும் கேட்டால் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்து டெஸ்ட் அடிக்கடி வரும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகிடும். இப்படி இருக்கணும். டெஸ்ட் வந்து ஒரு 11th வந்து ஆஃப் ஆஃப் த போர்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லையும் சரி, பயோலையும் சரி, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி அப்போவும் நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் ரிவிஷன் என்ன பண்ணணும்னா ஷார்ட் நோட்ஸ் பண்ணணும். மிஸ்டேக் நோட்ஸ் ரெடி பாருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா PYQ பண்ணணும். சார் அகைன் திருப்பியா ஐயோ அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. PYQ என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணீங்களா, இந்த சால்வ் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் PYQ வந்து ஒரு ஆப்பில் சால்வ் பண்ணீங்கன்னா PYQ சால்வ் பண்ணால் ஒரு 5 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 2-3 கொஸ்டின் தப்பாயிருக்கும். அந்த கொஸ்டின் என்ன பண்ணா புக் மார்க் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் எல்லாம் கொஸ்டின் பேங்க் புக்ல சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த தப்பான கொஸ்டின் என்ன பண்ணா ஜஸ்ட் ஒரு டிக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா புக் பேஜ் நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படி நீங்க இப்போ திரும்ப எல்லா சாப்டர்ஸும் ட்ரை பண்ணி முடிச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் எழுதுனீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன் உங்க மார்க்ஸ் கூட டெஃபினட்டா ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ஈஸியாக நீங்கள் அதை அனதர் ஆஃப் டே வச்சு நீங்கள் டெஃபினட்டாக ஒரு வாரம் முன்னாடி டெஸ்ட் சொன்னாங்க. அந்த ஆஃப் டே வச்சு ஒரு நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக
அது நீங்கள் இதை வச்சு பண்ணி முடிச்சுட்டு டெஃபினட்டாக நீங்கள் டெஸ்ட்டும் எழுதலாம், ஸ்விப்லாம் முடிச்சிடலாம். இதில் ஒரே விஷயம் நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதனால் இந்த டைம் நீங்கள் வந்து ரொம்ப சோம்பேறி அழிவீங்க. ஏன் சார் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2-3 months முன்னாடி பார்த்து என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, half of the day என்ன பண்ணீங்கன்னா, ஒரு மூவி பார்க்குற மாதிரி ஒரு லெக்சரை பார்த்துட்டு அதில் நோட்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் லைட்டாக படிச்சுட்டு அதனால் டிபி சைலண்ட் முடிச்சிருவீங்க, அந்த நாள் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராக்டிஸ் ரிவிஷன் இந்த மாதிரி பண்ணேன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். அது நான் என்ன சொல்லுவேன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் மல்டிபிள் ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய நேரம் வந்து படிக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப குறைவாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் சார், ரொம்ப ரொம்ப லேசி ஆகிட்டேன் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, அந்த டைமில் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம், நீங்கள் லெக்சர் பார்க்கலாம். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 5 hour லெக்சர் அப்போ பார்த்துட்டீங்க அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 hour லெக்சர் 2 hour லெக்சர் பார்க்கலாம். எதுக்குன்னா, ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து யூடியூப்லேயே ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய ஆன்லைன் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஃப்ரீயாக ஒரு February month January மேலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு லெக்சர் வந்து ஒரு சாப்டர் இருக்கு, அந்த மாதிரி எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களே கொண்டு வராங்க ஃப்ரீயாக. அதை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சாப்டர் வந்து ஒரு லெக்சரே முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணுவீங்க. புதுசாக சொல்லி கொடுக்கலாம், டிஜிட்டல் போர்டில் சொல்லி கொடுக்கும்போது டக்கு நீங்களும் யோசிப்பீங்க, டக்கு உங்களுக்கு டவுட் வரும், இதுவும் அது இல்லையே வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. டக்கு நீங்கள் புக்கை பார்த்துப்பீங்க, அப்படி மாற்றி பண்ணும்போது படிக்கணும்னு சொல்லிட்டு ரிவிஷன் அழகாக பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் லேசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் தப்பு கிடையாது. லெக்சர் 1 hour ஸ்பெண்ட் 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் தப்பு கிடையாது. ஏன்னா முன்னாடி 5 hour 6 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா 4 hours ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது டிராஸ்டிக்காக நீங்கள் கம்மி பண்ணி ஒரு 1 hour 2 hour பார்க்கறது தப்பு கிடையாது. அது நெக்ஸ்ட் ஒரு மந்த்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் குறைச்சிருவீங்க. இப்படி குறைச்சா அழகாக நீங்கள் கம்ஃபர்டபுள் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5 hour பார்த்தா நெக்ஸ்ட் இப்போ 2 hour பார்க்குறோம், இல்லை 1 hour பார்க்குறோம், நெக்ஸ்ட் சுத்தமாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அடாப்ட் ஆகிடும். ஒரே வாட்டி சுத்தமாக பார்க்கணும் வைங்களேன், நீங்கள் டக்கு அடாப்ட் பண்ண முடியாது, டக்கு நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. அதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண கொஞ்சம் சோம்பேறி தண்ணி இருந்தால் நம்ம ரிவிஷன் பண்ணணும். இது பண்ணால் சப்போஸ் கொஞ்ச நேரம் வந்து நான் வந்து லெக்சர் பார்க்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன். பேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். லெக்சர் இதுக்கு வந்து ஃப்ரீ யூடியூப் சேனல் நிறைய ஓல்டு லெக்சர்ஸாக இருக்கும், நான் புதுசாக லாஸ்ட் இயர் நான் பார்த்துருக்கேன், அதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து March to April இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதம் வந்து கேம் சேஞ்சர் மத்திலே சொல்லலாம். ஏன்னா இந்த மந்த்ல தான் எல்லா இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் தான் அந்த வருஷம் ஃபுல்லாக போட்டு தாக்குவாங்களோட. அந்த நேரத்தில் ஒரு 3 விஷயம் எல்லாமே பண்ணிடணும், ரிப்பீட்டடாக பண்ணணும். அது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ரிவிஷன் பண்ணணும், அட்லீஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் வச்சு பண்ணுங்க, NCERT படிக்க. நான் ஏற்கனவே கிஃப்ட் கொடுத்தேன், அப்போ ஒரு பண்ணீங்க, இப்போ 2 hour திரும்பி பண்ணணும். அப்போ பண்ணிடணும், அப்புறமா இந்த ஒரு வாட்டி பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணும்போது தான் நல்லா ஞாபகம் இருக்கும். இது ஒரு வாட்டி பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ் பண்ணுங்க, NCERT படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மிஸ் நோட்ஸ் ஒரு வாட்டி பாருங்க. ஃபைனலாக திரும்பி PYQ சால்வ் பண்ணுங்க. உங்கள் நாளையா திரும்பி PYQ காட்டுங்க. PYQ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் பண்ணணும் கிடையாது, சாம்பிள் ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி நான் மஸ்ட் என்ன பண்ணணும்னா, புக் மார்க் பண்ண கொஸ்டின். இப்போ இங்கேருந்து இங்கே முடிச்சிங்களா, புக் மார்க் பண்ண கொஸ்டின் அது என்ன இருக்குன்னா, ஒரு 10-20 வைங்களேன், இங்கே ஒரு 5 மாறிட்டு இருக்கும். ஏன்னா அங்கேயே நீங்கள் நிறைய கொஸ்டின் கரெக்ட் பண்ணி திரும்பி புக் மார்க் கொஸ்டின் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 5 தப்பு பண்ணிருந்தீங்க, இப்போ 2 தப்பு தான் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் அந்த மாதிரி குறைஞ்சி அந்த திரும்பி புக் மார்க் கொஸ்டின் சேர்ந்து பண்ணுங்க. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு நாலேஜ் டெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அனாத்த கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் அதாவது சும்மா நான் மாடே நல்லா கரெக்ட் பண்ணிட்டேன், சும்மா ஒரு திரும்பி ஒரு சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட பார்க்கலாம். இது ஏன் பண்ண சொல்றேன் நான், இது பண்றதால உங்களுக்கு என்ன ஆகும்னா, டெஃபினட்டா மார்க் டெஸ்ட் கொடுக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டெஃபினட்டா பண்ணணும். அது ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம்லாம் PYQ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிஜமா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இப்போ கூட நான் எல்லா விஷயம் ஞாபகம் இருக்க முடியுது. நான் முன்னாடி பண்ணியிருந்த PYQs இப்போ கூட நான் லாஸ்ட் 2 வரைக்கும் PYQ கொடுத்தா நான் சால்வ் பண்ண முடியுது. சப்போஸ் ஃபியூச்சர்ல நீட்ல கூட PYQ ரிலேட்டட் கொஸ்டின் கொடுத்தா டெஃபினட்டா சால்வ் பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு, இன்னும் மெமரி பவர் இருக்கு. சப்போஸ் இந்த மாதிரி பண்ணுறது PYQ சால்வ் பண்ணி இவ்வளோ வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. டெஃபினட்டா சொல்கிறோம் மஸ்ட் PYQs இந்த நேரத்தில் சால்வ் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஃபைனலாக மார்க் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மார்க்ஸ் தான் அப்படியே ட்ராமாட்டிக்கலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு 500 எடுத்தீங்கன்னா 500, 550, அந்த மாதிரி 580, அந்த மாதிரி 600, அந்த மாதிரி 600, அந்த மாதிரி ஏறிட்டே போகும். டெஃபினட்டாக உங்களுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக பண்ணணும். நீங்கள் அந்த ரிவிஷன் பண்ணும்போது தயவு செஞ்சு வந்து NCERT ஷார்ட்டாக மேனேஜ் பண்ணி பண்ணுங்க. சம்டைம்ஸ் டைம் இருக்காது, 2 நாள் 3 நாளே வச்சிருவாங்க மார்க் டெஸ்ட் எல்லாம். மேனேஜ் பண்ணி மேக்ஸிமம் முடிக்க மாதிரி பாருங்க. இது டெஃபினட்டாக பண்ணணும். இது பண்ணிங்கன்னா செம்மையாக பண்ணிடுவோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா டெஃபினட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பண்ணியிருந்ததான் சொல்கிறேன். நான் இன்னொரு விஷயம் என்னோட கருத்தை ஒன்று சொல்லணும்னா, இந்த விஷயம் ஜஸ்ட் நீங்கள் பார்க்கறதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நான் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லும் போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியும் டெஃபினட்டாக உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதை டெஃபினெட்லி நீங்கள் பண்ணுவீங்க. நான் நம்புறேன். எனக்கு நல்லா தெரியும் NEET 25 அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ராக் பண்ண போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 5-star general, who you know comparable.